ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கும் ஷார்ட்டும் ஸ்வீட்டும் எடிட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் இங்கிலீஷ் சாங் தான், ஆனால் இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ணி இதில் எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணு பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அதை வந்து பண்ணிக்கும். ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்புட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் இங்கே வந்து பண்ணிக்க கில் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அது இங்கே கில் போயிட்டு மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை வந்து பண்ணிக்க கில் பண்ணிக்கோங்க. இதில் வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேல் லெஃப்ட் சைடில் வந்து பண்ண 3 பட்டன் ஷூ ஆகும். அது கில் போயிட்டு கீழே ஃபாண்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இந்த ஃபைலுக்குள்ளே போகும். இப்போ மேலே சைடில் 3 பட்டன் இருக்கா அது கில் பண்ண சைடில் வந்து பண்ண டவுனு மொபைல் இஷ்யூ ஆகும். ஸோ அதில் தான் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரண்ட் ஃபாண்டுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட் இருக்க அது கில் பண்ணல போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஷன் இன்புட் ஆகும். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இந்த இன்புட் இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு உங்கள் ஐட்மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நான் மறுபடியும் வந்து பண்ணாக்க ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை நீங்கள் மறுபடியும் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ சில பேர் வந்து பண்ண அப்படியும் சேஞ்ச் ஆகணும்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது கில் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் கொடுக்கலாம். இல்லை வந்து பண்ணாக்க இந்த ஸ்மால் லெட்டர்கள் இது வந்து பண்ண கேப்ல சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண கொஞ்சம் டைலாக் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான லிரிக்ஸ் வந்து பண்ணக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பண்ணக்கு எந்த மாதிரி போய் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டுடைய கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க கீழே இருக்க அந்த ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணக்க டெஸ்ட்டை கில் போயிட்டு கலர் இருக்கா அதை கில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ண நீங்கள் எந்த மாதிரி போய் ஆட் பண்ணீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து பண்ண பிக்கு தவிர லைட்டாக ஒரு க்ரீன் கலர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி வந்து பண்ணக்க அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணக்க கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த டெப்யூட் எல்லாமே வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 4 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண குரூப் பண்ண இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3 லேயருக்கு கீழே நீங்கள் கொண்டுட்டு இந்த 3 லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ரெசிஸ்டன்ட் வேர்ப் இருக்குது அது கீழ் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டேல்ஸ் ஃபிட் இருக்கும் அது கீழ் போயிட்டு சேலரி செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க அந்த டிஸ்ட்டுக்கு சைடில் வந்து பண்ணி ஆட் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற எஃபெக்ட் வந்து பண்ண அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருப்பாருங்க அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு கலர் ஃபைலில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி போய் கேர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருப்பாருங்க. ஸோ அதை நீங்கள் கில் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க திஸ் மெலடின்னு நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தோணுதோ ஸோ அதை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கனாக்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் நேமே கொடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படி பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆடாயிடுச்சா. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 2 இருப்பாருங்க அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கொடுத்து நான் எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 3 லேயருக்குள்ளே வந்துட்டு இந்த லேயர்ஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பிக்கை நான் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த சைடு ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க கரெக்டாக உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் நியூ இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க அந்த க்ரீன் கலர் பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி 2 ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே 3-4 குரூப் இருப்பாருங்க. முன்னாடி நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நீங்கள் பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நான் வந்து பண்ணாக்க 4 குரூப்லையும் பிக் ஆட் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து இப்போ இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கரெக்டாக அந்த கிரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பாரு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்யூட்டர் இருப்பாங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து நான் அச்சன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இந்த பிக் வந்து பண்ண நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இதே சேம் மெத்தடில் ஒரு 3 பிக்கு ஆட் மாதிரி வந்து பண்ணாக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 1 பண்ண வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் லாஸ்ட்டுக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு கீழே வந்து பண்ண ஒரு லேயர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதை வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த சைடு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 பிக்குக்கும் மேலே கொண்டு போய் செட் பண்ணிட்டுக்குங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபர்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுங்க. ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இது சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற 3 பிக்குக்கும் ஜஸ்ட் இந்த எஃபர்ட் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் அந்த கிரீன் கலர் கிளிக் போயிட்டு மேலே டிலீட் ஆப்ஷன் கொடுத்து வந்து டீல் பண்ணிவிட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்தோம்னா இதுக்கு வந்து பண்ணாக்க டெப்டி ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த ஆர்ட் டெப்டி வந்து படம் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கும். இதை நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த உள்ளே இருக்கா, ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க சென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் இருக்கா, இதை கிளிக் போயிட்டு இந்த லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாரு, அதை கிளிக் பண்ணாலே போதும், அது டைமுக்கு எத்தனை நேரம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நம்ம ஒரு 2 வந்து பண்ணாக்க கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த இடத்துல டெஸ்ட் முடியுதா கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட வந்து அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடுக்கு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு அந்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டுங்க. இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே இங்கே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் VIN மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் தான், அது நீங்கள் செல்ல போயிட்டு செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஃபெதர் பாருங்கள், அது கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே நீங்கள் மூவ் பண்ணால் பிளிஞ்ச் அவுட் வந்து ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் மேலே மூவ் பண்ணினாக்கா சைஸ் இருக்கா, ஜஸ்ட் வேலையை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி சைடில் வந்து பண்ணாக்க உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த டார்க்னஸ்மா அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து பண்ணாக்க ஒரு 65 கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம். ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இதே வீடியோ வந்து பண்ணாமல் அந்த பிக்கு வந்து பண்ண கட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்ப்ரெஷருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து பண்ணாக்க அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் இது நான் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிவிட்டு சைஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 50 வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ண பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.